3 பேரும் ஒரே இடத்துல உட்காந்து தாலி கட்டிக்கிட்டாங்க. மச்சண்டா மச்சான் உனக்கு டேய் அப்படிங்கிற மச்சக்காரன். ரீல்ஸ் எடுக்கிற குரூப்புக்கெல்லாம் சட்டம் திட்டம் இதெல்லாம் தேவையாதாது. அது நம்மளை போற இழுத்து வாழ்க்கை வரமுறையற்றவர்களுக்கு என்ன சட்டம்? அப்புறம் இவங்க முதலாத்திரியை தனியா பதிவு பண்ணுவாங்க, அவங்க முதலாத்திரியை தனியா பதிவு பண்ணுவாங்க, இவங்க முதலாத்திரியை தனியா பதிவு பண்ணுவாங்க. இன்றைய நிகழ்வில் நம்மோடு குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். விசித்திரமான வழக்குகளை இந்த நீதிமன்றம் பார்த்திருக்கிறது. எத்தனையோ வழக்குகளை. ஆமா, இந்த வழக்கு விசித்திரமான வழக்கும் அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பராசக்தி வசனம் இன்னொன்னு வரும். அந்த கேமரா முன்னாடி சொல்லுங்க, தம்பி நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன்னு சொல்லு. சுயநலம் என்பீர்கள், அது ஒரு புதுநலம் அடங்கி இருக்கிறதுன்ற மாதிரி இப்ப நம்ம பதிவு பேசிட்டு இருக்கோங்க. நம்ம கூட இருக்க ஒளிப்பதிவாளரே வருத்தப்படுறாங்க இந்த சம்பவத்தை பார்த்து. அந்த சம்பவத்தை பத்தி நீங்களும் வாயால சொல்லுங்க, திருவாய் மலர அதை சொல்லுங்க. இந்த மாதிரி கூட்டுவாங்க கண்டெல்லாம் எல்லாம் போட்டு அங்க கொலை இங்க கொலையில கரப்புற ஆயிட்டு. சரோஜா, சாவித்ரி ராணி, சந்தோஷினி பேரு சகோதரிகள், உடன்பிறந்த சகோதரிகள். சரோஜா, சாவித்ரி, இந்த பேரு தமிழ் சினிமாவுக்கு எவ்வளவு முக்கியமான பேரு. சந்தோஷி ராணி இவங்க என்ன பண்ணிட்டு, சந்தோஷினி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் எடுப்பதே முழு நேர வேலை. அந்த பேரோட ராசி ரீல்ஸ் எடுப்பதே முழு பேரோட ராசி. எடுத்து அதை வெளியிட்டு யூடியூப்ல பணம் சம்பாதிப்பது வேலை. என்னடா அது நம்மளே எடுத்துட்டு ஒரு கேமராமேன் வேலைக்கு போடுவோமே. பொதுவாக யூடியூபர்ஸ் இப்படி தான் உருவாகுவாங்க. செல்லில் எடுப்பாங்க, அப்புறம் ஒரு கேமரா வாங்குவாங்க, அப்புறம் ஒரு கேமராமேன் போடுவாங்க, அப்புறம் ஒரு எடிட்டர் போடுவாங்க, அப்புறம் ஒரு ஆங்கர் போடுவாங்க, அப்புறம் ஒரு ஆபீஸ் போடுவாங்க, கடைசியா 10 கோடி ரூபாய் கடன் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். இதோட எல்லை இதுதானே. சரி, ஓகேவா? இவங்க பேர் கேமராமேன் வேலைக்கு போடுறாங்க. அந்த கேமரா பேரு விகாஸ். இளைஞர். ஆமா ஆமா, வர்றா பார்த்தோன்னு ஸ்மார்ட்டா இருக்கா போல. இல்ல, ஸ்மார்ட்டை விட 24 hours ஆளு வேணும். நைட்ல ரீல்ஸ் மூடு வந்தா யாரை கிளப்புறது? திடீர்னு மூடு வரும், ஐடியா வரும். ஆமா, ரீல்ஸ் மூட சொன்ன ரீல்ஸ் போட தானே. நீங்க வேற ஏதாவது மூடு திடீர்னு அப்பதான் வரும். திடீர்னு வரும். மூடு தம்பி, மூடு ரீல்ஸ் மூடு. ஆமா, மூடு வந்தா டக்குனு யாரை கிளப்புறது கேமரா எடுக்க அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம பேசாம இவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி 3 பேரும் ஒரே இடத்துல உட்காந்து தாலி கட்டிட்டாங்க. மச்சண்டா மச்சான் உனக்கு டேய் அப்படிங்கிற மச்சக்காரன் சலிப்பே இருக்காது. என்ன இதுல வீடியோ எடுக்கிறதுல. ஆமா, நீங்க வேற ஏதாவது உங்களிடம் எது பேசினாலும் தெல்ல தெரியாத பேச வேண்டும். ஆமா, நான் 2 அர்த்தத்தில் கோர்த்து விட்டு விடுவேன். சரி, என்னுடைய ட்ரெண்டே அதுதானே. இவங்க உடனே 3 பேரும் அரங்கேற்றி நல்லா முக்காடி அடுப்பு கட்டன்னு சொல்லுவாங்க. கிராமத்துல அடுப்பு கொண்டா இருக்கும். அப்படி 3. ஆமா ஆமா ஆமா, அடுப்பு கொண்டைய சொன்னேன். அடுப்பு கொண்டே தாலி கட்டிட்டான். பயப்புள்ள வழக்கறிஞர் தானே நீங்க? சொல்லுமா சட்டப்படி? தாராளமா கட்டிங்க. எப்படி? அது விருப்பப்படுத்துற கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 3 பேரும் விருப்பப்படுத்துற கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரி சரி. இப்ப இந்த ரீல்ஸ் எடுக்கிற குரூப்புக்கெல்லாம் சட்டம் திட்டம் இதெல்லாம் தேவையாதாது. அது நம்மளை போற இழுத்து வாழ்க்கை வரமுறையற்றவர்களுக்கு என்ன சட்டம்? 1:3 அவங்க தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றேன். சரி சரி. கன்சென்ட் மேரேஜ் தானே, நான் கன்சென்ட் கிடையாது. நான் கன்சென்ட் கிடையாது இல்ல. அதனால அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்க போறாங்க. அடுத்தது 3 பேர் பிரிஞ்சு டைவர்ஸ் கேஸ் போடுவாங்க தனித்தனியா. அது ஒரு கண்டென்ட்டா மாறும். இன்னொரு 30 வருடத்துக்கு அவங்கள்ட்ட கண்டென்ட் இருக்கு. அடுத்து புள்ள பிறந்ததும்பாங்க, அது ட்வின்ஸா இருந்ததும்பாங்க. அவங்க ஒரு குழந்தை அவங்க அம்மாவை தேடி பிடிக்கும். அதுதான் கதை. விகாச குடும்பத்தை விட்டு தொலைச்சிருவாங்க. இவராலதான் குடும்பம் கலைஞ்சதுன்னு சொல்லி கொஞ்ச நாள் இங்க பேசிட்டு இருப்பாங்க. இவராலதான் குடும்பம் கலைஞ்சது அவளோட பேசிட்டு இருப்பாங்க. அவளோட கலைஞ்சதுன்னு அவளோட பேசிட்டு இருப்பாங்க. மறுபடியும் ஒருத்தையா அந்த விகாச காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி கொண்டு வருவாங்க. கடைசியா விகாஸ் கோச்சிட்டு போயிடுவாரு. அப்ப பிள்ளைங்க எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் இவங்க முதலாத்திரியை தனியா பதிவு பண்ணுவாங்க, அவங்க முதலாத்திரியை தனியா பதிவு பண்ணுவாங்க, இவங்க முதலாத்திரியை தனியா பதிவு பண்ணுவாங்க. அதுல ஆளுக்கு ஒரு தார் ஜீப் வாங்குவாங்க. அப்புறம் 1:3 ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, வாலி சாரோட வாரு. காளை மாடு 1, கறவை மாடு 3. ஆமா, மகளிர் மட்டும் இல்ல. ஆமா ஆமா ஆமா, சரியான ஒரு இடையில ஒரு வரியெல்லாம் கேட்டீங்கன்னா வேற லெவல்ல. அது வாலிக்கு சொல்லணுமான்னு. அதானே வாலி வேண்டும். அதான வாலி. அந்த போர்ஷன்ல போவாங்க. ஜாலி இருக்கு. காலமாடு 1, கறவை மாடு 3. அவன் தம்பி 100 மாடு நிக்கிற கிடைக்க 2 காலமாடு தான் நிக்குது. கெடைன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. என்ன வார்த்தை? கெடை மாடெல்லாம் சேர்த்துதான் கெடை. அது பேரு. ஆமா ஆமா ஆமா, கடை மாடு இருக்கும். கடை இருக்கும், அதுக்கே 2 காலை தான் கிடக்கு. ஒரு கோழிப்பட்டிக்கு ஒரு சேவல் தானே தம்பி இருக்கு. அதெல்லாம் ஒத்துக்கிறீங்க.
ஒரு கோழிப்பட்டி பத்திரி கோழிப்பட்டி பாத்துருக்கேன். ஒரு சேவை போதும். ஒரு சேவல். சோ 10-15 ஃபிகரோட சுத்தி வருவாரு அவரு. ஜாலியா இருப்பாரு. அவர்தான் முதல்ல கங்கை தோட்டம் கன்னிப்பெண்கள் கூட்டம் கண்ணு நடுவிலே அசாமில சுத்தி வருவாரு. ஜாலியா வருவாரு. பெட்ட கோழி எல்லாம் பயப்படும். சம்டைம்ஸ் ரேப்பலாட்டம் பண்ணுவாரு போய் பாத்துருக்கோம் கோழி. அதனால அவனுக்கும் அமைகிற ஒரு வாழ்க்கை அமையுது. 3 பேர் செய்து கொலை முன்னாள் பண்ணுவாங்க. நார்த் இந்தியால அது ஃபேமஸ் வேற. இப்பதான் 400 கோடி ரூபாய் ஒருத்தர் கொலை பண்ணிருக்காங்க பாருங்க. எல்லாம் நடக்கும். வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ஆல்ரெடி கல்ச்சர்ல இருக்கு. தமிழ்மாறன் கல்ச்சர் பண்பாட்டுல இருக்கு. 1:3 மேரேஜ் எல்லாம் இருக்கு. இந்து ரிலீஜன்லயும் இருக்கு, முஸ்லீம் ரிலீஜன்லயும் இருக்குது மேரேஜ். நபிகள்லாம் சொல்லியிருக்காரு வப்பாட்டி வச்சு கூடாது, மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீ செல்வந்தரா இருக்கணும், பிச்சைக்காரன் போய் 3 கல்யாணம் பண்ணக்கூடாது, உங்கள் குழந்தைகளை செல்வந்தர்களா விட்டு செல்லுங்கள்னு சொல்றாரு நபிகள்லாம். வசதி வாய்ப்பு வேணும் மேரேஜ் பண்ணிக்கிறது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல நீங்க அந்த கல்ச்சர் இல்லை. ஏன்னா இங்க தலாக்கெல்லாம் அவ்வளவு ஈஸியா நம்ம இந்து ரிலீஜன் படி தான் அவங்க இருப்பாங்க. அதாவது தலாக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு ஆட்டி கொண்டுருவாங்க. இவ்வளவு லேடிஸ் பட்டார் ராசுகள் எங்க வச்சுக்கிட்டாரு நார்த்ல இருக்கு. ஏன் அமீர் கான் பண்ணாரு, இப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? பொண்ணு தாலி எடுத்து கொடுத்துச்சா? 26 வயசுல பண்ணிருக்காருங்க. சரி சரி, பொண்ணுக்குன்னு எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. பணம் தான் நெறியாளரு. இதுல ஒரு கேமரா வச்சு வேலை பண்ணிருக்காரு. அந்த கேமரா வச்சு எப்பேற்பட்ட கேமரா அது? அந்த கேமரா வச்சுதான் வேலை பார்த்துட்டாரு அவரு. இவ்வளவு கேமரா எல்லாம் போறாங்க, பிடி பார்ல போறாங்களா சாயந்தரத்துல. அதுக்குதான் ஈவெண்ட் போட்டோ எடுக்க போறதுல எங்கேயாவது பிக்கப் பண்ணலான்னு போல இருக்கு. உழைச்சு கேட்டு ரிமாண்ட் விட்டு முடிச்சா எங்கேயாவது கனிமன் போட்டாங்க. அப்புறம் கேமரா எடுக்கிறது யாரு இருக்கா? அப்புறம் அதானே விட மாட்டேன். ஆனா இன்னொரு விஷயம் கூட, பெரும்பாலும் இந்தியா மாதிரியான நாடுகள்ல இந்த பழங்குடி மத்தியில இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லப்படுது. அது பழங்குடிகள் மத்தியில கூட எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுலதான் நான் பழங்குடியினர் நான் சந்திச்சிருக்கேன், பழகிருக்கேன். ஊட்டி படுகாட்சி அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் இல்ல. ஒரு காலத்துல இப்படிதான் இருந்திருக்கிறான். எப்படா கல் தோன்றி மண் தோன்றா சிக்கி முக்கிய காலத்து மனிதர்கள்லாம் இருக்காங்கல்ல, கற்கால மனிதன், அவெல்லாம் இப்படிதான் வாழ்ந்திருக்கான். நாகரிகம் இல்லாத காலம். அது எப்படி நாகரிகம் இல்லாத காலம் சொல்லி? அதுதான் நாகரிகம். நம்ம ஆடை உடையெல்லாம் போட்டிருக்கோம். நாகரிகம் ரேப்பே இல்லையே. வள்ளுவன் காலத்துல ரேப்பே இல்லையே. ஏங்க முளை வரி போட்டிருக்கான், விரல்மணியை நோக்க கூடாதுன்னு போட்டிருக்காரு. ஆமா ஆமா, அது வள்ளுவம் எல்லாம் எல்லாம் சொல்லிட்டா. மேல் ஆடை போடாம ஜாக்கெட் போடாம ரபிக்கை போடாம இருந்திருக்காங்க. முளை வரி போட்டிருக்காங்க, அறுத்து எறிஞ்சிருக்காங்க கேரளாவில் மாலை போடா அப்படின்னு. ஆனா கஷ்டப்பட்டு ஜாக்கெட்டை போட்டுட்டு மறுபடியும் ஜாக்கெட்டை ஊத்துட்டு இதுல ஒரு பெல்ட் மாதிரி போட்டு போறதுக்கு வழக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இல்லையா? ஒரு பெல்ட் கிடக்கு. அதான் பாக்குறீங்களா, நீங்க கவனிக்கிறீங்களா? கண்ணு என்ன பண்ற கொம்பட்டில வச்சிருப்பேன், குழுகுழுப்பா பார்க்க வேண்டியதுனையா. நீங்க கவனிக்கிறீங்க? அதை பாக்குறதுதானே போட்டிருக்காங்க, வருத்தப்பட மாட்டாங்களா? அதெல்லாம் பாக்குறீங்க. நம்ம ஒரு பெல்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. நேற்று வீடியோ எடுத்தோம், ஒரு பெல்ட் மாதிரி. ஓ சரி, கார்ல வந்து பாண்டிச்சேரியில இருந்து. சரி, ஒரு பெல்ட் போட்டிருந்தாங்கப்பா. பாத்தீங்க? சின்ன ஒரு குச்சா இப்படி தூக்கிட்டீங்கன்னா எல்லாம் அவங்க உட்காந்துரும் போல இருக்கு. ஐயோ, பெல்ட் போட்டு போயிட்டு இருக்கிறாங்க பைக்ல, வெக்கமே இல்லை. அன்னைக்கு இந்த அங்கே பாக்குற இந்த தாஜ் ஹோட்டல் பக்கத்துல ஃபுல்லா குட்டிச்சு விட்டு ஏறுது. பேண்ட் கைண்ட் இதுல அங்கொன்றும் இங்கொன்றும் சிலர் அப்படி பண்றது, அது அப்படிதான் நம்ம கடந்து போகணும் இல்லையா? அதுவே பொதுவா மாற முடியும். போராடி மாற அறுத்து வீசிவிட்டு இங்க ஜாக்கெட் போட வந்தோம். மறுபடியும் நான் அதை அவுப்பங்கிறது எப்படி சரி? நாகரிகம்னு சொல்லி ரிவர்ஸ்ல போயிடக்கூடாது. ஆடை சுதந்திரம்ன்றாங்க, ரிவர்ஸ். அது ரொம்ப சுதந்திரமா இருக்கு, ரொம்ப சுதந்திரமா இருக்கு. அதான் சொல்ல, வேற ஒண்ணும் இல்லை. நேரத்தில் ஒரு ஹோட்டல்ல பாண்டிச்சேரி சாப்பிட போறேன். அவங்க அம்மாவோட தான் வந்தாங்க. அந்த பொண்ணுங்க 2 பேரும் ஒரு 18-19 வயசு இருக்கும். கால் சட்டை போட்டு கலர் தொட்ட அந்த கலர்ல இருக்கு. கை இந்த ஸ்லீவ் அந்த எண்டே முகத்தை தவிர மத்தது ஏன் பாக்குறீங்கன்னு இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு கீழே எழுதுவாங்க. அவன் என்ன எழுதி போறான்? பெண்கள் எழுதுவாங்க. பெண்கள் யார் யாரெல்லாம் பாக்குறாங்கன்னு ஆதரவா எழுதுவாங்க. எழுதி வச்சிருக்கேன், எனக்கு ஆதரவா தான் எழுதுவாங்க. அப்ப இந்த என்டையர் ஹோட்டல் அப்படியே பாக்குது. சோறு திங்கல ஒரு பேலாம், வச்ச சோறு அப்படியே இருக்கு, அப்படியே உட்காந்துருக்கான். சாப்பிடணும்ல அப்படின்னு. அப்புறம் தான் அவனோட நடுநிலை கொண்டு வந்து எல்லாம் அவருடைய கருத்து நம்ம பதிவு பண்றோம். ஆமாமா, A1 அங்கர், A2 கெஸ்ட். சரி, உத்தரப்பிரதேச திருமணத்துக்கு வாழ்த்து சொல்லி முடிச்சிருங்க. இருங்க, எல்லா பேரும் அப்படி பார்த்துட்டு இருந்தான். நீங்க சொன்னீங்கல்ல நாகரிகம்னு. எதுக்கு நாகரிகம்? எல்லாமே நாகரிகம். ரொம்ப போராடி வென்றாடி இப்பதான் இந்த கல்விங்கிற ஒரு இடத்துக்கு பெண்களை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. ஒரு நாள்ல வந்துட்டா கல்வி. இந்த பேனா எனக்கு ஒரே நாள்ல இந்த பாக்கெட்ல வந்து உட்காந்துட்டா எவ்வளவு பேரு கஷ்டப்பட்டது விளைவுதான் இந்த பேனா நம்ம பாக்கெட்டுக்கு வந்துருக்கு. அப்ப நம்ம அதை எப்படி உதாசீனப்படுத்த முடியும்?
உத்தரப்பிரதேசத்துல 3 பெண்களை ஒரே ஆண் திருமணம் செய்து அவருடைய முதலிரவு சிறக்க என் மனமாற வாழ்த்துக்கிறேன். நன்றி.